ஒருவரின் வெளி தோற்றத்தை வைத்தோ அல்லது அவர் செயல்களை வைத்தோ எவரையும் எளிதில் கணித்துவிடக்கூடாது என்பதை உணர்த்தும் கதை இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 24. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. அந்த ஆட்டோவிலேருந்து தந்தையும் மகனும் இறங்கி ட்ரெயினில் போயிட்டு ஏறுறாங்க. ஒரு 25 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் ட்ரெயினை பார்த்தோன்னே, அப்பா ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டே அந்த ட்ரெயினில் ஏறி உக்காடுறான். அவன் பக்கத்துலேயே அவங்க அப்பாவும் உட்காந்து அந்த பையனோட பேசிக்கிட்டே வரார். கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அந்த பையன், அப்பா ஜன்னலை பாருங்கள், சூரியன் எப்படி பிரகாசமாக தெரியுது பாருங்கள், மரமெல்லாம் பாருங்கள் பின்னாடி போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூச்சலிடுறான். இதை எல்லாத்தையும் இவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஒரு சக பயணி ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இவன் செய்கிறதெல்லாம், இந்த இளைஞர் செய்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வராரு. மறுபடியும் அந்த இளைஞர் ஜன்னலோரம் கை நீட்டி, அப்பா அங்கே பாருங்கள் மரமெல்லாம் எப்படி பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள், பச்சை கலராக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படி தான் இருக்கும் மரமெல்லாம், நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை உட்கார வைக்கிறாரு. மீண்டும், அப்பா சூரியன் மறுபடியும் பாருங்கப்பா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, ஆமாம் வெளிச்சமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த தந்தையும் சொல்கிறாரு. என்ன அந்த பையன் வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கார், இந்த தந்தையும் கூட சேர்ந்துக்கிட்டு அவனோட கத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் இப்படி இருக்காங்க, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம், அந்த தந்தையிடமே நம்ம சொல்லிவிடுவோன்னு அந்த சக பயணி அந்த இளைஞரின் தந்தையிடம் போயிட்டு, சார் உங்கள் பையனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா, ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கூச்சல் போடுறீங்க, நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டாமா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்ப்பா, சூரியன் மரம் இதை பார்த்து ஏன் இவ்வளோ கூச்சலிடுறாரு, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, ஒரு நல்ல மருத்துவராக பார்த்து நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உங்கள் பையனுடைய மனநிலையை முதல்ல குணப்படுத்துங்க, இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ட்ரெயின் எல்லாம் கத்திக்கிட்டு வராதிங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்னால் ஒரு புத்தகம் கூட படிக்க முடியலன்னு கொஞ்சம் கோபமாக அந்த தந்தையிடம் எடுத்து சொல்கிறாரு. அதற்கு அந்த தந்தை, கோபப்படாதீங்க, உங்களை தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க, ஆனால் என் பையன் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் இல்லைங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதும் இல்லை, ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வரோம், ஏன்னா என் மகனுக்கு பிறவியிலிருந்தே கண் பார்வை கிடையாது, தீவிர சிகிச்சை அளித்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் மட்டும்தான் அவனுக்கு பார்வை கிடைக்கும்னு சொன்னாங்க, அந்த சிகிச்சையெல்லாம் வெற்றிகரமாக முடிந்து இன்றைக்கி தான் நாங்கள் ஊர் திரும்புகிறோம், அவனை பொறுத்த வரையில் இந்த மரம் சூரியன் ஏன் இந்த ட்ரெயின் கூட அவனுக்கு இன்றைக்கி புதுசுங்க, இது எல்லாத்தையும் அவன் முதல் பார்ப்பதனால் கூச்சலிட்டுட்டான், அவனுடைய சந்தோஷத்தில் நானும் சேர்ந்து கொஞ்சம் கத்திட்டேன், அந்த சத்தம் உங்களுக்கு இடையூறாக இருந்தால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாரு. இதனை கேட்ட அந்த சக பயணி, மன்னிப்புலாம் கேட்காதீங்க, உங்கள் நிலைமை எனக்கு தெரியாது, நீங்கள் இங்கே சந்தோஷமாக இயற்கையை ரசித்தபடி உங்கள் பையனோட வாங்க, நான் பின்னாடி போய் உட்காந்து புத்தகத்தை படிக்கிறேன்னு பின்னாடி இருக்கிற சீட்டில் அமர்ந்து புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாரு. அவர் உணர்கிற விஷயம் என்னென்னா, எந்த ஒரு மனிதனையுமே அவர்கள் செய்கின்ற செயல்களை வைத்து கூட நாம் எளிதில் கணிக்க முடியல, இது இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அப்படின்னு உணர்கிறார். உண்மைதாங்க, வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனிடம் இருந்தும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கத்தான் செய்கின்றது. நாம் சந்திக்கின்ற நபர்களில் ஒரு சிலரை நமக்கு பிடிக்கலாம், ஒரு சிலரை பிடிக்காமல் போகலாம், அவர் செய்கின்ற செயல்கள் நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததாக கூட இருக்கலாம், அவைகளை வைத்து நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.